அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். இந்தியாவில் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பல்வேறு கட்டங்களாக நடைபெற உள்ளது. 543 மக்களவை தொகுதிகளில் 543 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுத்து இந்த மக்களவை செயல்பட துவங்கும். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னும் மொத்தம் 39 தொகுதிகளுக்காக இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த கூடக்கூடிய மக்களவையில் அவங்க இடம்பெறுவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். திருவள்ளூர் தனி தொகுதி, சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, சென்னை மத்திய, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் தனி தொகுதி, அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம் தனி தொகுதி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி தனி தொகுதி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம் தனி தொகுதி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் தனி தொகுதி, தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி தனி தொகுதி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அப்படின்னு 39 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இந்த 39 தொகுதிகளில் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் என்னென்ன கூட்டணிகள் இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் நம்ம பார்த்துடலாம். அதன்படி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மையம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் என்று திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக், ஆல் இந்தியா மஸ்ஜித் இத்தனுல் முஸ்லிமீன், இந்திய தேசிய லீக், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, புதிய தமிழகம், ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இவை எல்லாமே அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இவை அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் இருக்கின்றன. இதை தவிர நாம் தமிழர் கட்சி 39 தொகுதிகளும் தனித்து அவர்கள் கூட்டணியின்றி அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்த பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கூட்டணிக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறதா ஒருத்தரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஏப்ரல் 19 நடக்கக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு மக்களவை தொகுதியில் யார் யார் போட்டியிடுறாங்க, இதற்கு முன்னாடி யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற தகவலை தான் நம்ம வரக்கூடிய பகுதிகளாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பகுதிகள்லையும் 5 மக்களவை தொகுதிகளில் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளில் முதல் தொகுதி திருவள்ளூர். இந்த திருவள்ளூர் தனி தொகுதி. இந்த தனி தொகுதியில் சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 6 இருக்குது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தனி தொகுதி, திருவள்ளூர், பூந்தமல்லி தனி தொகுதி, ஆவடி, மாதவரம் அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்குனது தான் இந்த திருவள்ளூர் தனி தொகுதி. இந்த திருவள்ளூர் தனி தொகுதியில் இதுக்கு முன்னாடி 1952 மரகதம் சந்திரசேகர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 57 மற்றும் 62 கோவிந்தராஜுலு நாயுடு அப்படின்றவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 1967 2009 வரை இது மக்களவை தொகுதிகளாக இல்லாதது இருந்தது. மறுசீரமைப்புக்கு பிறகு மறுபடியும் 2009 மற்றும் 2014
பி வேணுகோபால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 2019 கே ஜெயக்குமார் அப்படின்றவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மக்களவை தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 21,04,020. இந்த தொகுதியில் இப்போது களத்தில் இருக்கிற முக்கிய வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்தா, காங்கிரஸ்லேருந்து திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெகதீஷ் சுந்தர் அவர்களும், பாஜக சார்பாக பொன் வி பாலகணபதி அவர்களும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நல்லதம்பி அவர்கள் போட்டியிடுறாங்க. இதை தவிர சுயேட்சைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு ஒவ்வொருவரும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. 2019 மக்களவை தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்ற கே ஜெயக்குமார் அவர்கள் 7,67,292 வாக்குகள் பெற்றிருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக டாக்டர் பி வேணுகோபால் அவர்கள் 4,10,337 வாக்குகளும், மக்கள் நீதி மையம் சார்பாக எம் லோகரங்கன் 73,731 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சார்பாக எம் வெற்றி செல்வி 65,416 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட பொன் ராஜா அவர்கள் 33,944 வாக்குகளும், நன் ஆஃப் த அபவ் அதாவது நோட்டா 18,275 வாக்குகளும், பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆர் அன்புச்செழியன் 15,187 வாக்குகளும் பெற்றிருந்தார்கள். இது 2019ஓட ஸ்டேட்டஸு. இந்த மக்களவை தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் உங்களுக்கு இந்த மேற்கூறிய நபர்கள் யார் வந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்து உங்கள் தொகுதியை மேம்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த தொகுதி சென்னை வடக்கு. இந்த சென்னை வடக்கு 39 மக்களவை தொகுதிகளில் 2வது மக்களவை தொகுதி. இந்த வடக்கு சென்னையில் என்னென்ன தொகுதிகள் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா, திருவொட்டியூர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், ராயபுரம்ன்ற 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மக்களவை தொகுதி தான் இந்த வடக்கு சென்னை. இந்த வடக்கு சென்னையில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா, சுயேட்சை வேட்பாளரான அந்தோணி பிள்ளை அவர்கள் 1957ஆம் ஆண்டு அவர் வெற்றி பெற்றிருக்கார். இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து சீனிவாசன் அவர்கள் 1962ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கிருஷ்ணன் மனோகரன், ஏவிபி ஆசை தம்பி, லக்ஷ்மணன், NVN சோமு அவர்கள் முறையே 1967, 71, 77, 80, 84ஆம் ஆண்டுகளில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலேருந்து தா பாண்டியன் அவர்கள் 1989 மற்றும் 1991 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் NVN சோமு, சி குப்புசாமி, TKS இளங்கோவன் அவர்கள் 1996, 1998 மற்றும் 99 குப்புசாமி அவர்கள், 2004 குப்புசாமி அவர்கள், 2009 TKS இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 2014ஆம் ஆண்டு TG வெங்கடேஷ் பாபு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2019 நடந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கலாநிதி வீராசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 16,87,461 பேர்கள். 2019 நடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த கலாநிதி வீராசாமி அவர்கள் 5,90,986 வாக்குகளும், தேமுதிகவை சார்ந்த மோகன்ராஜ் அவர்கள் 1,29,468 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த AG மௌரியா அவர்கள் 1,03,167 வாக்குகளும், நான் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் அவர்கள் 60,515 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட சந்தானகிருஷ்ணன் அவர்கள் 33,277 வாக்குகளும், நோட்டாவில் 15,687 வாக்குகளும் பதிவாகியிருந்ததில் இதில் திமுகவை சேர்ந்த கலாநிதி வீராசாமி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2024 இந்த தேர்தலில் யார் யார் வந்து போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, திமுகவை சேர்ந்த கலாநிதி வீராசாமி அவர்கள், பாஜகவை சேர்ந்த பால் கனகராஜ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து அமுதினி ஜெயபிரகாஷ் அவர்கள், சார்பாக ராயபுரம் ஆர் மனோ அவர்கள், சுயேட்சையாக போட்டியிடுபவர்கள்
தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து மக்களை கவர்ந்து வருகிறார்கள். வட சென்னை வாக்காளர் பெருமக்கள், உங்களுக்கு யார் சிறப்பாக சேவை செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்து உங்கள் மக்களவை உறுப்பினராக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் உங்கள் மக்களவை தொகுதியை நீங்கள் வலம் பெற செய்யுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி தென் சென்னை. தென் சென்னை மக்களவை தொகுதியில் விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த தென் சென்னை மக்களவை தொகுதி. இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 21,83,315 நபர்கள். இந்த தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் 1957ஆம் ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த கிருஷ்ணமாச்சாரி அவர்கள், 1962இல் நாஞ்சில் மனோகரன், 1967இல் அண்ணாதுரை, 1967இல் முரசொலி மாறன் பை எலெக்ஷன் நடந்தது. 1971ஆம் ஆண்டு முரசொலி மாறன் இவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள். 1977ஆம் ஆண்டு மற்றும் 1980ஆம் ஆண்டு வெங்கட்ராமன் அவர்கள் இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கார். அவர் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்தவர். 1984 மற்றும் 1989ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் வைஜெயந்தி மாலா பாலி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார். 1991ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்களும் 1996, 98, 99 மற்றும் 2004ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த TR பாலு அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார். 2009ஆம் ஆண்டு மற்றும் 2014ஆம் ஆண்டு முறையே சி ராஜேந்திரன் மற்றும் ஜெயவர்தனன் ஆகியோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். 2019ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார்கள். 2019ஆவது ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் 5,64,872 வாக்குகளும், அஇஅதிமுகவை சேர்ந்த ஜெயவர்தன் அவர்கள் 3,02,649 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த ரங்கராஜன் அவர்கள் 1,35,465 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஷெரீன் அவர்கள் 50,222 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட டாக்டர் இ சுப்பையா என்கிற எசக்கி சுப்பையா அவர்கள் 29,522 வாக்குகளும், நோட்டாவிற்கு 16,891 வாக்குகளும் கிடைத்தது. 2024ஆம் ஆண்டு இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அஇஅதிமுகவை சேர்ந்த ஜெயவர்தன் அவர்கள், பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என அனைவரும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து தாங்கள் வெற்றி பெற வேண்டுமாய் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தென்சென்னை வாக்காளர் பெருமக்கள், நீங்கள் உங்கள் தொகுதியில் யார் வந்தால் சிறப்பாக செய்வார்கள் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு வாக்களித்து உங்கள் தொகுதியில் அவர்களை வெற்றி பெற செய்து அவர்கள் உங்களுக்காக பணியாற்ற நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி மத்திய சென்னை. இது 39 தொகுதியில் 4வது தொகுதி. இதனுடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 14,65,323. இதில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதி வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், 1000 விளக்கு மற்றும் அண்ணாநகர். மத்திய சென்னையில் இதற்கு முன்னாடி இருந்த மக்களவை உறுப்பினர்கள் 1977 இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த ராமச்சந்திரன் அவர்கள், 1980 மற்றும் 84 திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த கலாநிதி அவர்கள், 1989 மற்றும் 1991 ஆகிய 2 ஆண்டுகளில் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த இரா அன்பரசு அவர்கள், 1996, 1998 மற்றும் 1999 ஆகிய ஆண்டுகளில் நடந்த
மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முரசொலி மாறன் அவர்களும் 2004 மற்றும் 2009ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தயாநிதி மாறன் அவர்களும் 2014ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த SR விஜயகுமார் அவர்களும் 2019ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தயாநிதி மாறன் அவர்களும் இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார்கள். 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் அவர்கள் 4,48,911 வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சாம் பால் அவர்கள் 1,47,341 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த கமீலா நாசர் அவர்கள் 92,249 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த டாக்டர் R கார்த்திகேயன் அவர்கள் 30,886 வாக்குகளும், SDPஐ சார்ந்த ஷேக் முகமது என்கிற தெஹ்லான் பகாவி 23,741 வாக்குகளும், நோட்டாவிற்கு 13,822 வாக்குகளும், ACDPஐ சார்ந்த CS கர்ணன் அவர்கள் 5,768 வாக்குகளும் பெற்றனர். இதில் திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் அவர்கள் 4,48,911 வாக்குகள் பெற்றார். இந்த 2024 தேர்தலில் போட்டியிடுபவர்கள் திமுகவை சார்ந்த தயாநிதி மாறன் அவர்கள், தேமுதிகவை சார்ந்த பார்த்தசாரதி அவர்கள், பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த டாக்டர் R கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் இதர சுயேட்சைகள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த தொகுதியில் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் ஒருவரை மத்திய சென்னை வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுதியை சீர்படுத்தி வளம் பெற செய்ய நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் 5வது தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர். இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 24,53,041 வாக்காளர்கள். இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மதுரவாயில், அம்பத்தூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், பல்லாவரம் மற்றும் தாம்பரம். இந்த மக்களவை தொகுதியில் இதற்கு முன்னர் வெற்றி பெற்றவர்கள் 1962இல் சிவசங்கரன் அவர்கள் திமுக, 67இல் பி சிவசங்கரன் அவர்கள் திமுக, 1971ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த லட்சுமணன், 1977இல் அஇஅதிமுகவை சேர்ந்த சீராளன், 1980ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த நாகரத்னம், இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த மரகதம் சந்திரசேகர் அவர்கள் 1984, 89 மற்றும் 91ஆம் ஆண்டுகளில் வெற்றி பெற்றார். திமுகவை சேர்ந்த நாகரத்னம் அவர்கள் 1996இல் நடந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அஇஅதிமுகவை சேர்ந்த வேணுகோபால் அவர்கள் 1998ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் 1999 மற்றும் 2004இல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுகவை சேர்ந்த TR பாலு அவர்கள் 2009ஆம் ஆண்டும், அஇஅதிமுகவை சேர்ந்த KN ராமச்சந்திரன் அவர்கள் 2014ஆம் ஆண்டும், திமுகவை சேர்ந்த TR பாலு அவர்கள் 2019ஆம் ஆண்டும் இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 2019இல் நடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த TR பாலு அவர்கள் 7,93,281 வாக்குகளும், பாமகவை சேர்ந்த வைத்தியலிங்கம் அவர்கள் 2,86,326 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த ஸ்ரீதர் அவர்கள் 1,35,525 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த H மகேந்திரன் அவர்கள் 84,979 வாக்குகளும், அமமுகவை சேர்ந்த தாம்பரம் G நாராயணன் அவர்கள் 41,497 வாக்குகளும், நோட்டாவிற்கு 23,343 வாக்குகளும், ACDPஐ சார்ந்த S ராஜசேகரன் அவர்கள் 13,746 வாக்குகளும் பெற்றனர். திமுகவை சார்ந்த TR பாலு அவர்கள் 7,93,281 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 2024இல் இந்த தேர்தலில் இடம்பெறக்கூடிய வேட்பாளர்கள் திமுகவை சேர்ந்த TR பாலு அவர்கள், அஇஅதிமுகவை சேர்ந்த G பிரேம்குமார் அவர்கள்,
தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த VN வேணுகோபால் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த டாக்டர் V ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என பல பேர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் உள்ள வாக்காளர் பெருமக்கள் வாக்குகளை மேற்கூறிய கட்சிகளை சார்ந்தவர்களுக்கோ அல்லது சுயேட்சையாக போட்டியிடுபவர்களுக்கோ உங்களுடைய வாக்குகளை செலுத்தி உங்கள் தொகுதியை யார் சீரமைத்து கொண்டு உங்கள் தொகுதியை வலம் பெற செய்வார்களோ அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டுமாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பதிவில் 39 தொகுதிகளில் இருக்கக்கூடிய முதல் 5 தொகுதிகளை நம்ம பார்த்தோம். அதாவது முதல் தொகுதி திருவள்ளூர் மக்களவை தொகுதி, 2வது வட சென்னை, 3வது தென் சென்னை, 4வது மத்திய சென்னை, 5வது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி அப்படின்னு 5 மக்களவை தொகுதியில் இதற்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்கள் யார், மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை, இந்த தடவை 2024 போட்டியிடுபவர்களுடைய கட்சிகள், அப்புறம் வேட்பாளர்களின் பெயர் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அடுத்த 5 தொகுதிகளை நம்ம அலசி ஆராய்வோம். நன்றி.